My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லயுமே சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு 8000 மருத்துவ இடங்கள் இந்த கல்வி ஆண்டுல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு காலையில நிறைய நியூஸ் மீடியால, நியூஸ் பேப்பர்ஸ்ல, ஆர்டிகல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலா யூஜி சீட்ஸ் ஆட் ஆக போகுது, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மாதிரியான இடங்கள் ஆட் ஆக போகுது, பிஜி கோர்சஸ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ டோட்டலா இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவுல நிறைய புதிய கல்லூரிகளும் எக்ஸிஸ்டிங் காலேஜஸ்ல நம்பர் ஆஃப் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நமக்கு நியூஸ் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்தலாம். இது மேபி செகண்ட் ரவுண்ட்ல இருந்து கூட ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறது சில கல்லூரிகள்ல வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டிலயுமே சில பிரைவேட் காலேஜஸ் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் இருக்கு. எந்தெந்த காலேஜஸ்க்கெல்லாம் என்எம்சி அப்ரூவல் கொடுக்க போறாங்களோ அதை பேஸ் பண்ணி சீட் மேட்ரிக்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு வரலாம் அப்படிங்கிற இன்க்ரீஸ்டு சீட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இது வரைக்கும் இடம் கிடைக்கலன்னா கூட you can still wait for the second round. ஒரு சின்ன லிட்டில் ஹோப் நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இடம் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கலாம். டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு நியூஸ் ஆர்டிகல். மெடிக்கல் சீட்ஸ் அட் யூஜி பிஜி லெவல் மே இன்க்ரீஸ் பி அரௌண்ட் 8000 திஸ் அகாடமிக் இயர். என்எம்சி சீஃப் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை பார்த்தினா ஒரு அப்டேட்டையும் இன்னைக்கு நியூஸ் மீடியால இன்டர்வியூல அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. ஸோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மெடிக்கல் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் ரெண்டுலையும் சேர்ந்து 8000 சீட்ஸ் வரைக்கும். The number of undergraduation, post graduation seats in the country is expected to see a cumulative increase of around 8000 for this academic year அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, 8000 அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்எம்சியினுடைய சீஃப் டாக்டர் அபிஜாத் சேத் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனா பார்க்கப்படுது. கவுன்சிலிங் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. யூஜி கவுன்சிலிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பிஜி கவுன்சிலிங் கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்டுக்கு ரெண்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆகஸ்ட் 25 இருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல் இண்டியா கோட்டால. ஆனா நமக்கு ரிசிக்னேஷன் டேட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னு பார்க்கும்போது மேபி 28ஆம் தேதிக்கு மேல நமக்கு ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, there are concerns about நிறைய இந்த வருஷம் சிபிஐ என்கொயரியில நிறைய காலேஜஸ்னுடைய அலிகேஷன்ஸ்னால அந்த அப்ரூவல் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இதுல நிறைய இஷ்யூ வந்ததுனால சில கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை முதல் சுற்றுலயே நிறுத்தி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோலயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். என்எம்சியினுடைய சீட் மேட்ரிக்ஸ்லயும் இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ சில பிரைவேட் காலேஜஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இப்ப ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில காலேஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரீசன்னால சீட்ஸ் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. When the CBA probe began, the NMC had put on hold the process for increasing the number of seats or starting new courses அப்படிங்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சிபிஐனுடைய கேசஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால, என்கொயரிஸ் நிறைய இருந்ததுனால நம்ம நியூ காலேஜ் அட்மிஷனை நிறுத்தி வச்சிருந்தோம், நியூ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதையும் நிறுத்தி வச்சிருந்தோம். The agency had named 34 people in FIR, including 8 health ministry officials, a national health authority official and 5 doctors. இவங்க எல்லாம் கேஸ்ல எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணப்பட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நபர்களா இருக்கிறாங்க. In an interview, along with my appointment, the president of the medical assessment board, MARB அப்படிங்கிற ஒரு போர்டை இது பண்ணிருக்காங்க. We have taken up completion of inspection of UG medical seats on a priority basis and the assessments are under progress. இந்த காலேஜஸ்னுடைய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது it is under progress. We accept an increase of roughly around 8000 seats. ஓகேங்களா? 8000 seats based on the number of applications we have received in this academic year அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அப்ப இந்த வருஷம் 8000 யூஜி பிஜி எல்லாம் சேர்ந்து, ஓகேங்களா? ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நமக்கு எப்படி அப்படிங்கிறது தெரியும். இப்போ அட் பிரசன்ட் இந்தியா ஃபுல்லா 1,18,998 யூஜி சீட்ஸும், இது 59,782 கவர்மெண்ட் அண்ட் 58,316 சீட் பிரைவேட்லயும் இருக்கு யூஜில. பிஜி பொறுத்த வரைக்கும் 53,960 சீட் இருக்கு. இதுல கவர்மெண்ட் சீட்டுங்கிறது 30,000 சீட்டும், பிரைவேட் காலேஜஸ்ல 23,931 சீட்டும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. However, overall number of seats eventually going to increase by 8%
8,000 ஆர் ஈவன் மோர் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன். 8,000க்கும் மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் த பிஜி கவுன்சிலிங் we are confident that the new seats will also be added to the PG counseling process. PG னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இந்த நியூ சீட்ஸையும் நாங்க ஆட் பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அகாடமிக் இயர்லயே பிஜி சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது, யூஜி சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ என்னென்ன காலேஜ் எல்லாம் வரப்போகுது, சில தமிழகத்தில் உள்ள சில தனியார் பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல சீட்ஸை நம்பர் ஆஃப் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அஃபீஷியல் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் சீட் மேட்ரிக்ஸ் ரிவைஸ் ஆகும், ஆல் இண்டியா கோட்டாலையும் சீட் மேட்ரிக்ஸ் ரிவைஸ் ஆகும். இந்த புதுசா ஏதாவது சீட் வந்துச்சு அப்படின்னா அந்த சீட்டுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கொடுப்பாங்க. சரிங்களா? ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் அவுட் பண்ணீங்க பண்ணல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீங்க செகண்ட் ரவுண்ட்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் புதுசா வந்துச்சு அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி, யார் மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி எந்தெந்த காலேஜஸ்ல வருதோ அதை பொறுத்து அந்த சீட்டுக்கு நீங்க தாராளமா பதிவு செய்யலாம். ஆல்ரெடி உங்க ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மாணவர்கள், பெற்றோர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. இந்தியா ஃபுல்லா தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட் வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்ப சார் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்ங்கிறது வந்து ஒரு நாவல் பிராக்டிஸா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்டை வந்து கண்டிப்பா நாங்க நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் அகற்றி விட்டு கூடிய சீக்கிரத்துல எல்லாத்துக்கும் அதனுடைய அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரத்துல நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வரும். மேபி இந்த வருஷம் அடுத்த வருஷம் இல்லைன்னா கூட உங்களுடைய பேட்ச் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரும்போது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ 8,000 சீட்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி திங். இது உண்மையாவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நமக்கு யூஜி சீட்ஸ் அப்படிங்கிறது நிறைய தான் வரப்போகுது. பிஜி சீட்ஸ் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு படிப்புக்கு இந்திய அளவில் நிறைய இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. அது கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் இருக்கலாம், பிரைவேட் காலேஜஸ்லயும் இருக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு கூடுதலா இடங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல அபிஷியல் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு வீடியோவா பதிவு செய்யறேன். அது ஒரு பர்சன் தேங்க்யூ சோ மச். இது வரைக்கும் இடம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும், நான் ஒரு பெட்டரான இன்ஸ்டிடியூஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்ல நல்ல கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது ஒரு பர்சன் தேங்க்யூ சோ மச்.